இன்றைக்கு நம்முடைய சபைகள் நடுவிலே தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே மிகவும் அவசியமாக தேவையான ராஜ்யத்தின் ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படும் பயம். The fear of God. இன்றைக்கு பல இடங்களிலே கோடிக்கணக்கான தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே வாலிபர்கள் நடுவிலே தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லை. குடும்பங்களுக்குள்ளே இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இல்லை, சபை ஆராதனை என்று சொல்வார்கள் அதிலே இல்லை. நினைத்த நேரம் மாறுது, நினைத்த நேரம் போறது அவர்களது இஷ்டம். மெய்யான தொழுது கொள்ளுதல் இல்லை. தொழுது கொள்ளுதல் நடக்கும் நேரத்தில் காலுக்கு மேல் கால் போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனை அறியாத சில ஜனக்கூட்டம் வரிசையாக இருந்து தலையை குனிந்து நெற்றியை நிலத்திலே தொட வைப்பார்கள். நீ அதை பார்த்திருக்கிறாய். தேவ பயம் இல்லை. தேவன் எதை விரும்புகிறார்? இந்த 29 வருஷம் 30 வருஷத்துக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் இந்த நாளில் கிடைத்த மாதிரி எனக்கு இல்லை. ஆகையால் கவனமாய் கேள். நீ எதற்கு பயப்படுகிறாயோ அது உன்னுடைய தேவன். What you fear is your God. யாருக்கு பயப்படுகிறாய், எதற்கு பயப்படுகிறாய், அது உன்னுடைய கடவுள், உன் தேவன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாது. அவ்வளவு நிறைய வாக்குத்தத்தங்களை தேவனுடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உன்னை சுத்திகரிக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தை உன்னை குணமாக்கும். அவருடைய சித்தத்தின்படி, அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினபடி இன்றைக்கு இந்த வார்த்தை பலருக்கு பயத்தை ஏற்படுத்தும். So what you fear is your God. அது இருதயத்திலே வைத்துக்கொள். எதற்கு நீ பயப்படுகிறாயோ, யாருக்கு பயப்படுகிறாயோ அந்த ஆள் உன் தேவன், அல்லது அந்த காரியம் உன் தேவன். நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் பொறியை கொண்டு வரும் என்று அங்கே இருக்கிறது. It will bring a snare. பொறி அது பிழையான பயம். யாருக்கு பயப்படுகிறோமோ அந்த ஆள் ஒரு கடவுள். அது நீதிமொழிகள் 29:25 வாசிக்கலாம். அது கட்டுக்களை கொண்டு வரும் மனுஷனுக்கு பயப்படும் பயம். அடுத்தது பலர் அசுத்தாவிகளுக்கு பயப்படுவார்கள், பிசாசுகளுக்கு பயப்படுவார்கள். அது பயங்கர பிழையான ஒரு பயம். 2 திமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயம் உள்ள ஒரு ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்தார். இந்த பயமுள்ள ஆவி ஒரு அசுத்தாவியினுடைய பயம் என்கிற ஒரு ஆவி இருக்கிறது. ஒவ்வொரு இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தேவை என்பதற்காக அந்த காலத்து கட்டத்திலே கொடுக்கிறார். அதை நீ எப்படி கேட்கிறாய், எவ்விதமாக எடுத்துக்கொள்கிறாய், அது உன்னுடைய பொறுப்பு. 1000 ஊழியர்கள் மூலமாக நீ வார்த்தையை கேட்கலாம், டிவி மூலம் கேட்கலாம், எதையும் கேட்கலாம். கேட்டதற்கு பின் என்ன செய்கிறாய்? எதை கேட்கிறாய்? முதலில் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் ஒன்று பிழையான பயம். பிசாசுகளுக்கு பயப்படுகிற பயம் ஒன்று பிழையான பயம். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 6 அதிகாரம் 10 வசனத்திலே
அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். புறஜாதியாருடைய தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அது தேவர்கள் அல்ல, முண்டங்கள். அவைகள் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நட்டுங்கிறது. எகிப்தின் தேவர்களை யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த நட்டு ராத்திரியிலே பாருங்கள். யாத்ராகமம் 12:12 தேவன் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்தார். ரத்தம் அங்கே பூசப்பட்டது. அதன் பிறகுதான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஆகையால் இந்த காவலாவை எல்லாம் செய்யலாம், ஒன்றுக்கும் பயப்படாதே. தேவனுக்கு கட்டளை இடுகிறார். ஆனால் என்ன விதமான ஒரு பயம் நமக்கு இருக்க வேணும்? தேவன் அதை நமக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால். ஈசாக்கினுடைய தேவன் எவ்விதமாக அறிமுகம் செய்யப்படுகிறார் என்பதை பாருங்கள். உண்மையாக மொழிபெயர்ப்பு எது தெரியுமா? ஈசாக்கின் பயம், the fear of Isaac. பயம் என்று சொல்லி தேவன் அறிமுகம் செய்யப்படுகிறார். பாத்தியா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்று போட்டிருக்கிறது. உண்மையாக மொழிபெயர்ப்பது ஈசாக்கின் பயத்துக்குரியவர். அவ்வளவா ஈசாக்கு தேவனுக்கு பயந்தான். 53வது வசனத்திலே, ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயந்திப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேலான இட்டான். உண்மையான மொழிபெயர்ப்பு ஈசாக்கின் பயத்துக்குரியவர் மேலான இட்டான். ஈசாக்கு தேவனுக்கு மிகவும் பயந்தான். நீயும் நானும் பயப்படுகிறோமாங்கிற கேள்வி தேவை. Do you fear God? நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா? எப்பொழுது கடைசியாக பயந்தாய்? நீ என்னத்துக்கு பயப்படுகிறாய்? சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுகிறாயா? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து சகலத்தையும் உருவாக்கி மனுஷனை சிருஷ்டித்து அவருக்குள்ளே சுவாசத்தை போட்டு எல்லா கோலங்களையும் சிருஷ்டித்து வான மண்டலங்களில் அந்தரத்திலே அவைகளை தொங்க போட்டு அவர்கள் சரியாக அந்த நேரத்தில் இயங்கத்தக்கதாக எண்ண முடியாத கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கோலங்களையும் சிருஷ்டித்தவர். அவருக்கு பயப்படுகிறோமா? ஆராதனை என்று நடக்கிறது உலகெங்கும். சபைக்கு குறைவில்லை. 1000 சபைகள் சில வேளைகளில் ஒரு பட்டணத்திலே தேவ பயம் இருக்கிறதா? கொஞ்சமா ஆராய்ந்து பாரு. தேவ பயம் உனக்கு இருக்கிறதா? ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினுடைய பயத்துக்குரியவர். இன்றைக்கு அவர் தேவனுக்கு பயப்படுகிறான். ஆரோனும் மிரியமும் தேவனுக்கு பயப்படாது போனார்கள். என்ன செய்தார்கள்? ஆளியால் ஒருவர் ஊழியக்காரன் மோசே குறித்து பேசினார்கள். அவன் தம்பி தேவன் மிகவும் கோபம் கொண்டார். இந்த 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாரு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஏன் தாசன் மோசே குறித்து பேச உங்களுக்கு பயம் இல்லையா? ஆரோன் அனாயிண்டிங் இருந்தபடியால் தப்பினான். மிரியம் குஷ்டரோகத்தினாலே பிடிபட்டான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே, என் சிநேகிதரே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய வல்லமை இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்ததுக்கு பிறகு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசுவின் வார்த்தைகள்.
அவருக்கே பயப்படுங்கள். ஒவ்வொருக்காவும் இந்த வசனம் நான் வாசிக்கும் நேரத்திலே இந்த வசனங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த செய்தியிலே உனக்கு தேவ பயம் இன்றைக்கு இருக்கிறதா முன்பு இருந்ததா என்பதை பார். இல்லாவிட்டால் அவரிடத்திலே கேள், அதை அவர் உனக்கு கொடுப்பார். இன்றைக்கு கொடுப்பார். தேவ பயம் ஒரு ஆவி. இதயத்துக்குள்ள வெளிச்சம் போனா இதுக்கு இயலாத சும்மா. யாருக்கு நீ பயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன்? இயேசு சொல்லுகிறார், கொன்றதுக்கு பிறகு உன் உடலையும் உன் ஆத்மாவையும் உன்னைக்கு நரகத்துக்குள்ளே தள்ளுகிறவர் அவருக்கே பயப்படு என்று இயேசு சொல்லுகிறார். அந்த பயம் தேவனிடத்துக்கு அவருக்கே பயப்படு அவர் சொல்லுகிறார். That's right. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அது சுத்தமானது, அது தீமையானதல்ல. அசுத்தாவி பயம்ங்கிற ஒரு ஆவி இருக்கிறது, அது தீமை. The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படும் பயம். 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. It is forever. நிச்சயத்துக்குமாக அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்களுக்குள்ளாக இருக்க போகிறது. அது சுத்தமானது, அதுல எந்த விதமான ஒரு தீங்கும் இல்லை. நீதிமொழி சங்கீதம் 34:11 34:11 Help me Lord. பிள்ளைகளே உன்னோடு பேசுகிறார், வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், அதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். I will teach you the fear of the Lord. The fear of the Lord must be taught. கர்த்தருக்கு பயப்படும் பயம் போதிக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது படிப்பிக்கப்பட வேண்டும். Come children, I will teach you. அதோ பார்த்தாயா, உபாகமம் 4 அதிகாரம் 9 ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்திலே கூடி வரச் செய்து என் வார்த்தைகள் அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி சொல்லு, எனக்கு பயந்திருக்கும்படி. இது தேவனுடைய வார்த்தை. எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில், அதை பார்த்தீர்களா? என் வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், பூமியிலே ஜீவிக்கும் நாளெல்லாம் அவர்கள் எனக்கு பயந்திருக்கட்டும். ஏன்? அது எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், எத்தனையோ ஆசீர்வாதம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நமக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். 29வது 30வது இந்த வருஷத்திலே இவைகள் வெளிச்சமாக வருகிறது. ஓ மை காட், பூமியில் உள்ள நாட்கள் எல்லாம் பயந்து இருக்கும்படி. அதோ பார்த்தீர்களா? That's right. Now 14 அதிகாரம் உபாகமம் 23வது வசனம் 22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து, பாருங்க, தசம பாகமும் காணிக்கையும் போட்டு நீ கர்த்தருக்கு பயப்படும் அந்த பயத்தை பழகுகிறாய். அதோ பார்த்தீர்களா? பயந்திருக்க பழகும்படிக்கு. That you may learn to fear. What you do? Pay your tithes, pay your offerings. நீ அதை செய்யாத பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கும் பயம் உனக்கு கிடையாது, கிடைக்க மாட்டாது. நீ கர்த்தருக்கு பயந்திருக்கும் பயத்தை நீ அதை பழகும்படிக்கு இப்படி செய்வாயாக என்று தேவன் சொல்கிறார். சோ அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் அது நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பழக வேண்டும்.
17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் அதையே கூறுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. இது ராஜாக்கள் மேல் விழுந்த ஒரு கடமை. அவன் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பட்டு தேவனுடைய இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு ஒரு பைபிள் அங்கே அந்த நேரத்தில் இருக்கவில்லை. அவர்கள் ஒரு காப்பியை எழுதி எடுத்து, அந்த நாள் நாங்கள் பாடல் காப்பியெல்லாம் எழுதி எடுப்போம். எழுதி எடுத்து அவன் அதை வச்சு வாசிக்க வேணுமாம். எதற்காக? கர்த்தருக்கு பயப்படுதலை பழகும்படிக்கு அந்த புத்தகத்தை ஒரு காப்பியை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம்? நீதிமொழிகள் 2 அதோ பார். எப்படியாக கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீ உணர்ந்து கொள்ளுவார். How will you understand? என் மகனே, உன்னோடு பேசுகிறார். நீ மறுபுறம் படைந்திருந்தால் உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியே போல் நாடி புதியல்களை தேடுகிறது போல் தேடுவாயானால் கர்த்தருக்கு பயப்படுதலை இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அவர் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு புத்தியை வா என்று அழைத்து ஞானத்தை சத்தமிட்டு கூப்பிட்டு, ஞானம் எனக்கு தேவை ஆண்டவரே, come wisdom, come knowledge, நீ அழைப்பாயானால், வார்த்தையை ஏற்றுக்கொள்வாயானால் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீ உணர்ந்து கொள்ளுவாய். இது ஆவியானவருடைய வார்த்தை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். You got to choose the fear of the Lord. தெரிந்து கொள்ள வேண்டும். அது 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். Fear of the Lord must be chosen. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிந்து கொண்டாயா? அல்லது இனிமேல் தெரிவு செய்ய போகிறாயா? அவனை விட அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? அதை விட்டு விலகுகிறாயா? அல்லது மூஞ்சியை நீட்டுகிறாயா? அல்லது உன் பாட்டிலே போகிறாயா? அவர் என்ன சொல்கிறார் அங்காலே? உனக்கும் ஆபத்து வரும் நேரத்திலே நானும் ஆகடியம் பண்ணுவேன், பரியாசம் பண்ணுவேன். அது தேவனுடைய வார்த்தை. நீ கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிவு செய்யாமல் போனால், so the fear of the Lord must be chosen. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தெரிவு செய்ய வேணும். கர்த்தருக்கு பயப்படும் அந்த பயத்தை குறித்து கற்றுக் கொடுக்கப்பட வேணும். கர்த்தருக்கு அந்த பயப்படும் பயம் அது நாங்கள் அதை கற்றுக்கொள்ள பழக வேணும், அதை உணர்ந்து கொள்ள வேணும். இவையாவும் நம்மேல் விழுந்த வரப்பு. நீதிமொழிகள் 21:17 கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாள்தோறும் நீ ஜீவிக்க வேண்டும். All day long. சங்கீதம் 19:9 அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது போட்டிருக்கிறது. 23:17 நீதிமொழிகளிலே நாள்தோறும் நாங்கள் கர்த்தரை பயப்படும் பயத்தினாலே பிடிபட்டிருக்க வேண்டும். அது சுத்தமானது, அது ஆசீர்வாதம் உள்ளது, அது தேவ பிரசன்னத்தை உன்னை சூழப்படுகிறது. அதனால் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நீ அதை தெரிவு செய்ய வேண்டும். That's right. கர்த்தருக்கு பயப்படும் பயம், அப்படி பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். நீதிமொழிகள் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஏன் இந்த பிள்ளைகள் சொல்ல கேட்காம நேரடியா போகுதுகள்? ஏன் இந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. அதை அவர்கள் தெரிவு செய்யவில்லை, அதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
அதை அவர்கள் தங்கள் பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளவில்லை. எவ்வளவு இடத்திலே எத்தனை புத்தகங்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார். அதுவே அவருடைய வாஞ்சை. என் ஜனம் என் பயத்தோடு அவர்கள் ஜீவிப்பார்கள், ஆனால் எவ்வளவு நலமாயிருக்கும். புறஜாதியார் தங்கள் தேவர்களுக்கு பயப்படுகிறார்கள். My goodness, யார் என்றே அவனுக்கு தெரியாது அவனுடைய தேவன், ஆனாலும் பயப்படுகிறான். ஆனால் தேவனுடைய ஜனிப்பார்கள் ஒரு பயமே கிடையாது. சபை கூடுதல் நேரமும் பயம் இல்லை, வெளியிலேயும் பயம் இல்லை. எந்த ஆசீர்வாதமும் உன்னை கிட்டாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு விதம், இங்காலே ஒரு விதம் அவர்களை நடத்தி நோ 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 இல்லை, அப்படியாக இல்லை, ஒரு இடத்திலும் இல்லை. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் அது ஒரு வெளிச்சமாக உனக்கு உள்ளே கிடைக்க போகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கே வந்ததும் ஞானம் உனக்குள்ளே வந்தது. இது தேவனுடைய ஞானம். மிக முக்கியம். யாருக்கு பயப்படுகிறாய்? இன்றைக்கு அவருக்கு பயப்படுகிறாயா? இயேசு வித்தியாசமான முறையிலே பிரசங்கம் பண்ணப்படுகிறதுனாலே பல வெளியூர்களிலே இருந்தே வந்து வித்தியாசமான வேதாகமத்திலே சொல்லப்படாத ஒரு இயேசுவை பேசுவார்கள். எல்லாரும் அநேகம் பேர். அதனாலே ஜனத்துக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. சபையிலே இல்லை, நாட்டிலே இல்லை, குடும்பங்களிலே இல்லை. அதனாலே தங்கள் இஷ்டத்தை செய்கிறதுக்கு ஓடுகிறார்கள். இதை அறிந்து கொள். இன்றைக்கு நீ இதை ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உன்னிடத்திலே உண்டா என்று. ஈசாக்கு பயந்ததனாலே அவனை குறித்து எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆராய்ந்தோம். 31:42 ஆதியாகமம். ஈசாக்கின் பயத்துக்குரியவர். The fear of Isaac. Read your English Bible. இங்க பயபக்தி என்று போட்டிருக்கு, பரவாயில்லை. அவன் பயத்தோடு அவரை சேவித்தானாம். ஜோசப் ஆதியாகமம் 42:18. ஆதியாகமம் 42:18. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அவன் சொன்னான். ஜோசப் அவனுடைய சகோதரனிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நான். மோசஸ் எபிரேயர் 12:20-21 அந்த இடிமுழக்கத்தோடு மின்னல்களோடும் புகை காடாக இருந்த அந்த சூழ்நிலையிலே சீனாய் மலையிலே தேவனண்டை மட்டும் தேவனண்டை நெருங்க அவன் மட்டும் அனுமதிக்கப்பட்டான். அவன் அந்த கிட்டே போகும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொன்னான், நான் மிகவும் நட்டுங்குகிறேன், நான் மிகவும் பயப்படுகிறேன், பயந்து நட்டுங்குகிறேன் என்று சொன்னான். அவன் அந்த பயத்தினாலே I tremble. வாசித்து பார். எபிரேயர் 12:20-21 வரை. ஒபதாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18:3 கர்த்தருக்கு மிகவும் பயந்த மனுஷனாக அவன் இருந்தபடியால் 100 தீர்க்கதரிசிகளை ஆகாபின் ஆளுகை நாட்களிலே அவர்கள் கொலை செய்யப்படாதபடிக்கு அவர்களை ஒரு குகையிலே அவர்களை வைத்து மறைவாக அவர்களுக்கு சாப்பாடு போட்டானாம். ஏன்? கர்த்தருக்கு பயந்ததனால். That's right. அந்த மோசே பிறந்த நேரத்திலே யாத்ராமத்தை நீங்கள் வாசித்தால் அந்த மருத்துவச்சிகள் என்று சொல்வார், மிட்வைஃப்ஸ், அவர்களுக்கு கட்டளை கிடைத்தது, ஆண் குழந்தை பிறந்தால் அவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்வோனாலே. ஆனால் அவர்களை சும்மா விட்டார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்ததனால் அவர்கள் அந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்யவில்லை. அந்த கட்டளை பிறந்து இருந்தும் அவர்கள் கொலை செய்யவில்லை. 1 அதிகாரம்
17ஆம் வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம். 21ஆம் வசனம் அவர்களது பயத்தை குறித்து அங்கே கூறப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 1:21. Do we have the fear of God? கர்த்தருக்கு பயந்ததனால் அவர்கள் அந்த கொலை செய்யவில்லை. That's right. தாவீது என்ன சொன்னான்? 119ஆம் சங்கீதம் 120ஆம் வசனம். 119 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். அவரது வார்த்தையை படித்து அவரது நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீ தியானிக்காமல் உனக்கு அந்த பயம் வராது. அதுதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்துக் கொண்டோம். அது நாம் உணர முடியாது. எவ்விதமாக நியாய தீர்ப்புகள் அவர்களுக்கு ஆண்டவர் செலுத்தினார். எல்லாமே உண்மை. எப்படி அனனியா சபீரா விழுந்தார்கள் அந்த சபையிலே பொய் பேசி. உனக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறது என்று சொன்னான். ஓ, ஐ ட்ரெம்பிள். இன்றைக்கு பயம் எங்கே? பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய பயம் எங்கே? பெற்றாரிடத்திலே கர்த்தருடைய பயம் எங்கே? சில சமயத்தில் பிள்ளைகள் பெற்றாருக்கு புத்திமதி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பம். அது சுத்தமானதை தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. அதன் ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதை நாங்கள் இன்று பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் ஆராய்கிறோம் தேவனுடைய வாஞ்சை என்ன என்பதை. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோபு கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷனாக இருந்தானாம். அவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களாலே அவன் அவ்வளவு பயப்பட்டதனாலே பிசாசு அதை பார்த்துட்டு எரிச்சல் கொண்டே தேவன் கேள்வி கேட்டதும், நீ எங்கே இருந்து வருகிறாய், தாசன் யோபுவை கவனித்தாயா என்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா? முதல் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபின் மேல் அவன் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கவனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமானவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள். அப்ப சாத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு மறுபடியாக, யோபு சும்மா விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறானா? சும்மா தேவையில்லாம உனக்கு பயப்படுறான் கேட்கிறான். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? அல்லது இங்கு ஒரு ஜீவியம், வீட்டில் ஒரு ஜீவியமா? எவ்வளவு நாளைக்கு நீ டிமிக் அடிக்க போகிறாய்? நீ மிகவும் சாத்தானுக்கு கிட்ட 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 போய்கொண்டே இருக்கிறாய். அவனுடைய இருளுக்குள்ளாக நுழைய ஆரம்பிச்சிருக்கிறாய். வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு அதுக்கு மாறாக நீ போய் செய்யும் நேரத்திலே, அல்லது அதை முதுகுக்கு பின்னால தூக்கி எறியும் நேரத்திலே நீ கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனாய். நீ ஆராதனைக்கு வருகிறாய், ஒருவேளை நரகத்துக்கு போய்விடுவே என்ற பயத்தினாலே உன் தரிசனத்தை கொடுக்கிறாய். வார்த்தை உன் இருதயத்திலே படுகிறதில்லை. அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறதில்லை. ஏசாயா 66:2 படிக்கு அவர் வார்த்தைக்கு நடுங்காமல் பயப்படாமல் நீ அவருக்கு பயப்பட முடியாது. அவரை நீ காண்கிறதில்லை. அவரது வார்த்தை எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி நான் பார்ப்பேன். நடுங்குறோமா? பிசாசு நடுங்குகிறது, பிசாசு தேவனுக்கு நடுங்குகிறது. அந்த அசுத்தாவிகளை தொடச்சும் நேரத்திலே விழுந்து துடிச்சு அப்படி செய்கிறது அவங்க இல்ல, அந்த ஆவி. அந்த ஆவி தேவ பிரசன்னத்திலே நடுங்குகிறது. It trembles. நாங்கள் நடுங்குறோமா? மோசஸ் சொன்னான், எனக்கு என்ன பயமா இருந்தது தெரியுமா? நானும் கிட்ட போவதற்கு அவ்வளவு புகைக்காடாக இருந்தது, உட்டி முழக்கங்கள், மிகவும் பயந்தேன். வாசித்து பார், வாசித்து பார். யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்தால். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், கொர்நேலியு என்கிற ஒரு புறஜாதி, அவனுக்கு சரியாக தேவனை தெரியவும் மாட்டாது, ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். அப்போஸ்தலர் 10:2, தன் வீட்டார் அனைவரோடும் கூட
தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து பாத்தீங்களா? இன்றைக்கு இது சபைகளிலே இருக்கிறதா? இன்றைக்கு குடும்பத்திலே இருக்கிறதா? இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிறதா? நீ இங்க வந்து கேட்டு போட்டு வெளியிலே போயிட்டு நீ சபையை குறித்து நீ அல்லது ஊழியக்காரனை குறித்து அவனை தெரியாத உனக்கு ஒரு எள்ளளவே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. ஆகையினாலே உனக்கும் பாதுகாப்பு இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அது அடுத்த கிழமை நாங்கள் அதை அவதானிக்கலாம். கர்த்தர் அனுமதித்தால். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய குடும்பம் என்ன என்று சொல்லி, அதுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி, இதோ இவர்கள் எல்லாரும் பயந்து நடந்தவர்கள். ஈசாக்கின் பயத்துக்குரியவர். ஓ மை காட், அந்த வசனம் என்னை ஆட்டினது. The fear of Isaac. அவ்வளவாய் பயந்தான் தேவனுக்கு. பாத்தாயா, இன்றைக்கு எங்கே இந்த பயம்? எங்களுக்கு எங்கே? சாரி, எங்களுக்கு வெளிச்சத்தை போட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி சொல்லும். எங்களுக்கு நான் அதை ரிசீவ் பண்ணணும். கை வைத்துங்க, எனக்கு பின்னால ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு கிடைக்கட்டும். ஆமென். நம்முடைய எல்லா விதமான நெருக்கங்களிலும் அவரும் பங்கெடுப்பதற்காக, மரணத்தை ருசிப்பதற்காக மனுஷர் சாயலானார். 100% மனுஷனாக இந்த உலகத்திலே சஞ்சரித்தார். கவனமாய் கேள். தேவகுமாரன் அவருடைய வாயின்று வந்த சொற்கள் எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஆராயும் பொழுது, குறிப்பாக the book of John, அந்த யோவானின் புத்தகத்திலே பிதா என்னோட கூட இருக்கிறார், அவர் என் மேல் பிரியமாயிருக்கிறார், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். அவரே என்னை அனுப்பினார், என் சுயமாய் நான் ஒன்றும் பேசுகிறதில்லை. எனக்குள்ளே இருக்கிற பிதா அவரே இந்த வேலைகளை செய்கிறார். அவர் என்ன என்னை சொல்லுகிறாரோ நான் அதை சொல்லுவேன். அவர் எதை செய்ய நான் பார்க்கிறேனோ அதையே நானும் செய்வேன் என்று பிதாவை குறித்து தொடர்ந்து அவர் பேசினார். இயேசு பிதாவை வெளிப்படுத்த அவர் வந்தார். இப்படியாய் பேசினவர், அடிக்கடி ஜெபம் பண்ணினவர், ஜெப ஜீவியத்திலே இருந்த தேவகுமாரன் இயேசுவுக்கு தேவ பயம் இருந்ததா? அவர் பிதாவாகிய தேவனுக்கு பயப்பட்டாரா? மெய்யாகவே இத்தனை வருஷம் நான் அறியவில்லை. ஏசாயாவினுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை நாங்கள் வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த கிளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷனாக இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக இந்த காரியம் எழுதப்பட்டது ஏசாயாவின் மூலமாக. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் 7 ஆவிகள், 7 அபிஷேகங்கள். ஏன் அப்படி? அதை அவரிடத்திலே கேள். 7 நாட்கள், 7 சபைகள், 7 குத்து விளக்குகள், 7 anointings, 7 அபிஷேகங்கள். முதலாவது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பார்த்தாயா? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்கிற அபிஷேகம் இயேசு அதை கொண்டவராய் இருந்தார். There is an anointing to fear the Lord, and that anointing was upon Jesus. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்கும் ஆவியும் அவர் மேல் தங்கி இருந்தார். அறிவின் ஆவி, ஞானத்தின் ஆவி, பயப்படும் பயம் ஒரு அபிஷேகம். இன்றைக்கு அது தேவையானால் நீ அதை பெற்றுக் கொள்ளலாம்.
கர்த்தருக்கு பயப்படும் பயம் இட்ஸ் an anointing. நீ மெய்யாக உன் இருதயத்திலே கேட்டால், உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரியாதபடிக்கு, நான் தூரமாய் போகாதபடிக்கு அந்த ஆவியை இயேசுவுக்கு கொடுத்ததை எனக்கு தாரும். நீ கேட்டால் கொடுப்பார். Oh Jesus, this is really lovely. சூடாக இருக்குது, எல்லாம் வேறுத்து எல்லாம் செய்து என்றாலும் இந்த வார்த்தை எப்படி இருக்குது? உனக்கு சந்தோஷமாக இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். 3ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. அது என்னது உகந்த வாசனை என்றால்? His delight is in the fear of the Lord. இயேசுவினுடைய இன்பத்தை ஊட்டும் ஒரு காரியம், அதுதான் அந்த உகந்த வாசனை. அவருக்கு இன்பத்தை கொடுக்கும் ஒரு காரியம் எது? கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுக்கு பயப்படும் பயம். அவருக்கு இந்த பயம் தேவையானால் உனக்கு எனக்கு அதான் நீ வந்துட்டு பாடல எப்படி என்று போட்டு போற அப்படி சொல்றதை சொல்லு. நீ உள்ள விருப்பம் செய்ய போறது ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் உனக்கு இல்லை, அந்த அபிஷேகமும் உனக்கு இல்லை. மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததனால் பார்வோன் சொல்லியும் தான் குழந்தைகளை கொலை செய்யுங்க சொல்லி அவர்கள் சும்மா விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று அடுத்த கிழமை அல்லது நீ வாசித்துப்பார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவருக்கு உந்த வாசனை என்றால் அவருக்கு இன்பத்தை கொடுக்கும் ஒரு காரியம். His delight is in the fear of the Lord. Delight அவருக்கு அதுதான் பிரியமாம், அதுவே அவருடைய பிரியம். ஏசாயாவுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே பிழையான மொழிபெயர்ப்பு இருக்கிறது. பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன்னண்டு போட்டிருக்கிறது உமது. இது இயேசுவை குறித்து பேசப்படுகிறது. உமது காலங்களுடைய உறுதியாயிருக்கும். எது? ஞானமும் அறிவும், பூரண ரட்சிப்பும், பூரண விடுதலை. கர்த்தருக்கு பயப்படுதலே அதினண்டு போட்டிருக்கிறது பிழை. அவரின் பொக்கிஷம். எழுது, வேத புத்தகத்தில் எழுது, அதுல மாற்று, பயப்படாதே. அல்லதுக்கு அந்த எபிரேய புத்தகத்தை எடுத்து கிரேக்க புத்தகத்தை எடுத்து பார். நான் சொல்வது சரியா பிழையா அது உன்னுடைய பொறுப்பு. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் அதை சொல்லுகிறார். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். Search and read from the book of the Lord. ஏசாயா 36:16. Search and read from the book of the Lord. அதை சர்ச் பண்ண வேண்டியது. புதையலை தேடுகிறது போல தேடி. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வாசிச்சோம் அல்லவா? வெள்ளியை தேடுகிறது போல, வெள்ளி என்றா பணம், அதுக்கு நீ அலைகிறது போல கிடந்து சிலர் புதையலை தேடுகிறது போல தேடுவாயானால் கர்த்தருக்கு பயப்படுகிறதை அறிந்து கொள்ளுவாய், அதை உணர்ந்து கொள்ளுவாய். தேவனுடைய அறிவு உனக்குள்ளே வரும், தேவனுடைய ஞானம் உனக்குள்ளே வரும். சும்மா வந்து கேட்டு போட்டு போகாது, சும்மா வந்து இறந்து போட்டு போகாது. எத்தனை தடவை நீ கேட்கிறாய்? எப்பொழுது மனம் திரும்ப போகிறாய்? இன்றைக்காவது இந்த வார்த்தைகளை கேட்பாயா? இன்றைக்கு இந்த வசனங்களுக்கு நடுங்குவாயா? சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷனாகிய மாமிசத்திலே வெளிப்பட்டு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இங்கு வந்து அவர் ஜீவிக்கும் நேரத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே அபிஷேகம் பண்ணினாராம். பிதா இதப்ப கடைசியா கேட்ட நீ, நான் கேட்கல, நீ எப்படி கேட்பாய்? ஒருவேளை நீ கேட்டு போட்டு நீ அதுக்கும் செவி கொடுக்காமல் இருக்கலாம். யார் கண்டது? That's an anointing, brother. That's an anointing. அந்த anointingல ஒரு anointing ஜீசஸ்க்கு கொடுக்கப்பட்டது எது? The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படும் பயம், அது அவருக்கு இன்பத்தை மூட்டும் காரியமாம் என்று
நாங்கள் வாசிக்கிறோம். That's right. So இந்த 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 வார்த்தையிலே நாங்கள் என்ன பார்க்கிறோம்? அதிலே கர்த்தருக்கு பயப்படுதலே அவரின் பொக்கிஷம். இயேசுவுக்கு பொக்கிஷம் எது? கர்த்தருக்கு பயப்படுதல். இயேசு சொன்னாரല്ലോ ஒரு இடத்திலே, மத்தேயுவிலே, ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கேயோ முடியுங்க பாப்போம், அங்கே அவனுடைய இருதயம் பிறக்கும். இயேசுவின் பொக்கிஷம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே இருந்தது. அது அவருக்கு இன்பத்தை மூட்டியது. அப்படியானால் அவருடைய இருதயம் அங்கே இருந்தது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே. அதுதான் அவருடைய பொக்கிஷம். அதுதான் அவருடைய இயேசுவின் வாழ்க்கையிலே எவ்விதமாக இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கே நாங்கள் அது வெளிப்படுத்தப்படுகிறது வார்த்தையில் இருந்து நாங்கள் இப்போது ஆராயிறோம். நாங்கள் தேவகுமாரனுக்கு தேவையானால் நீயும் நானும் எங்கே சிலர் துணிகரமா ஏதாவது செய்வார்களா? இப்ப இன்றைக்கு என்னத்துக்கு, இப்ப இந்த மாதம் என்னத்துக்கு, அடுத்த முறை போடலாம், அடுத்த முறை தசபாச்சா, கர்த்தருக்கு தெரியும் தானே. துணிகரமான பாவம், கர்த்தருக்கு பயப்படுதலை நீ பழகி கொள்ள மாட்டாய். அதை நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம். உபாகமம் 14ஆம் அதிகாரத்திலே உன்னை பழக்குவிக்கும்படிக்கு நீ அந்த தசபாச்சையும் காணிக்கையும் நீ செலுத்துவாயாக, உனக்கு உண்டான எல்லா வித விளைச்சலிலும். That you may learn the fear of the Lord. People don't learn because they don't obey. கீழ்ப்படுகிறது இல்லை. அப்படியானால் எப்படி அதை பழக போகிறார்கள்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஓ, I tell you, வாய் வந்து கொண்டே இருக்குது. அதில் ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் அதை இந்த செய்தியிலே நான் சொல்ல முடியாது. உனக்குள்ளே பயம் இருக்கிறதா? போன கிழமை என்ன செய்தாய்? நேற்றைய தினத்தில் என்ன செய்தாய்? இந்த வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்தாய்? நேற்றைய முதல் கொடுத்த வார்த்தைகளை பயப்படுகிறாயா? கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? அவரே உன்னுடைய பயமா? ஈசாக்கை போல, ஈசாக்கின் பயத்துக்குரியவர் அவர் மேல் ஆணையிட்டானாம். ஈசாக்கின் பயம். ஏன்னு செலவழி கேட்டிருப்பாரு, உன்னுடைய பயம் எது ஈசாக்? ஐசாக், ஜெகோவா காட், அவர்தான் என்னுடைய பயம். Right now, அவருடைய பொக்கிஷம் என்ன என்பதை ஆராய்ந்தோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எபிரேயர் 5:7, அதிலே நாங்கள் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். அவர் மாமிசத்திலே இந்த நாட்களில் தம்மை மரணத்திலே இருந்து ரட்சிக்க வல்லவரை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி தமக்குண்டான பய பக்தி நிமித்தம், தமக்குண்டான பயத்தின் நிமித்தம். என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்படி அவருக்கு கிடைத்தது? இஸ் an anointing. அவர் அதை தெரிவு செய்து கொண்டார். அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்கிற அந்த anointing அது ஏசாயா 11 இருக்கிறது. அதுவே அவருக்கு இன்பமாக இருந்ததாம். இன்றைக்கு நீ அதை வாஞ்சிப்பாயா? இன்றைக்கு நீ அதை கேட்பாயா? இன்றைக்கு அது உனக்கு கிடைக்கும்படிக்கு நீ அவரிடத்திலே இருதயத்தினாலே வேண்டுதல் செய்வாயா? அதை கொடுப்பார். அதுக்கு பிறகு உனக்கு வார ஆசீர்வாதங்கள் அது சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து நீ பேசிக்கொண்டு தெரிவாய். நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொல்றார், இன்னாருக்கு பயப்படுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இல்லையா? That's right. The desire of the Lord. Now, கர்த்தருடைய பிரியம் எது? அவருடைய பிரியம். The desire of the Lord. கர்த்தருக்கு எது பிரியமா இருக்கிறது தம்முடைய ஜனத்தை பொறுத்தமது? உபாகமம் 6:13, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அது பாத்தியா? பயந்து.
இந்த காரியம் அநேக இடங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நானும் அநேக வருஷங்கள் இதை குறித்து ஆராய்ந்து அதை அறியவில்லை. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் எந்த சபை இடைவிடாது ஜெபிக்கிறதோ, எந்த சபை ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு உங்களது மன்னாவினாலே போஷித்தரலும், எங்களுக்கு இந்த நாட்களிலே தேவையான அந்த வார்த்தையை தாரும், நாங்கள் கீழ்ப்படிய சித்தமாக இருக்கிறோம், தேவன் கொடுப்பார். தேவன் கொடுப்பார். Sure, he'll give you. And then உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமானது எது? இதோ பார், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி ஆசீர்வாதத்திலே ஜீவிக்கும்படி அவர்கள் எந்த நாளும் எனக்கு பயந்து, எப்படி? எந்த நாளும் எனக்கு பயந்து எல்லா நாட்களிலும் என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுகிறதுக்கு ஏற்ற இருதயம் ஐயோ அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஐயோ, சில சமயத்தில் நாங்கள் அகல் பேசணும்னு சொல்றோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு காரியம் நடப்பிக்க உங்களுக்கு சக்தி இருந்தது, அது உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, யாரோ ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தை கண்டு அதை செய்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபரையோ அல்லது இதையோ செய்வதற்கு அப்போ இவங்க கஷ்டப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களை கண்டு அவங்களுக்கு எடுத்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி பெரிய கஷ்டப்பட்டு போனாங்க, எங்களுக்கு ஒரு வேலையும் இங்கே தெரியாது. என்னட்ட ஒரு சொல்லலையே, ஒற்று சொல்லி இருந்தேன்னா நான் போய் ஒரு காலில் எடுத்து கொடுத்து உங்களுக்கு தேவையானது கொடுத்துருப்பேன். அப்படி ஒரு இது இல்லையா உங்களுக்கு? அப்படி ஒரு அனுபவம் இல்லையா? இந்த ஆண்டவரை சொல்றாரு, ஐயோ உங்களுக்கு எனக்கு பயப்படும் பயம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ நான் கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிச்சு போடுவேனே. ஐயோ எனக்கு பயப்படும் பயம் ஏன் உங்களுக்கு இல்லை? எனக்கு பயப்படும் பயம் அவர்கள் இருதயத்திலே அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த நாளும் இருந்தால் நலமாயிருக்கும். இது ஆண்டவருடைய பிரியம், அவருக்கு பிரியமான காரியம். பிரசங்கியினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, பிரசங்கியினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சில காரியம் தேவன் செய்கிறார். ஜனங்கள் பயப்படும்படிக்கு அவர் அதை செய்கிறார். பிரசங்கினுடைய புத்தகம் 3:14, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷர் தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். நீ சொல்லக்கூடாது, கழுதைக்கு குதிரைக்கு கொம்பு கொடுக்கலண்டு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றையும் கழிக்கவும் முடியாது. அவர் அந்த இதுக்கு தேவையானதை ஆண்டவர் அதை கொடுத்தார். நாய்க்கு தேவையான பல்லை கொடுத்தார், குதிரைக்கு தேவையான பல்லை கொடுத்தார், சிங்கத்திர பல்ல நாய்க்கு கொடுக்க இல்லை. ஏன் இப்படி செய்கிறார்? மனுஷர் தம்முடைய சமூகத்திலே பயந்திருக்கும்படிக்கு இப்படி செய்கிறாராம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். மோசையின் காலத்திலே அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி, நீங்கள் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பயத்திலே, அவ்விதமான பயங்கரமான காட்சியிலே அவர் இறங்கினாராம். ஏன் இப்படி என்று கேட்கிறாயா? அதோ பார், அடுத்த வசனம், மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பதாக இருப்பதற்காகவும் தேவன் இப்படியாக எழுந்தருளினார், இப்படியாக இறங்கினார். உங்களுக்கு தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு விருப்பமாக இருந்தது. அதான் இப்படி எல்லாம் புட்டி முழக்கம் தொடங்க. சில வேளைகளில் சர்ச்சையில் பயங்கர இட்டி முழக்கம் அந்த நேரம் கூரைக்கு மேலே விழுந்து ஐயோ என்ன மாதிரி கிடக்கு இல்லையா? ஆண்டவரே
என்னப்பா இது அது மின்னல் வந்த உடனே ஒரு பேருக்கும் அந்த பயம் இல்லையா? கூரைக்கு மேல விழுகிற மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா? அன்றைக்கு சாடியா ஒரு ஆடுதல் நடந்த நேரத்தில் எத்தனை பேர் எங்கெங்க ஓடுனாங்களோ ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் கட்டிலுக்கு கீழே போனாங்களோ ஆண்டவருக்கு தெரியும். அவர் இப்படி வந்து இறங்கினது அவர்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்குவது. God wanted the people to fear him. எதற்காக அவர்கள் பயப்பட வேண்டும்? இதை பாரு, அவர்கள் தமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு, எங்களது ஆசீர்வாதத்துக்காக, எங்களது நிறைவுக்காக, எங்களது தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்வதற்காக. அதற்காகவே அந்த பயங்களுக்குள்ளே அது ஒரு அபிஷேகம், அது ஒரு அபிஷேகம். That's an anointing. The fear of the Lord is an anointing. என்ன சிஸ்டர், நாங்கள் எல்லாம் பயந்தோறோம், நீங்கள் ஒன்றுமே இல்லாம இருக்கிறீர்கள். நீங்கள் பயப்படுற ஆளுக்கு பயப்பட்டால் இதுக்கு பயப்பட மாட்டீர்கள். போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டான் சிஸ்டர், எழும்பி ஓடட்டாம் என்று. நான் கிட்டக்கிற சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்து தலையில சுமந்து கொண்டு ஓடினேன். பிள்ளைய மறந்து போனேன் சிஸ்டர். அவங்களோட பொக்கிஷமும் கண்டு தெரியுது பெட்டிக்குள்ள. ஏனோ தெரியா, கடைசியில பெட்டிக்குள்ள தானே போறாய். அதுவும் தேவன் அனுமதித்தால். பார்த்தீர்களா? See that? The fear of the Lord. அவர்கள் நட்டுங்கிறார்கள். தேவன் சொன்னார் அது நல்லது, அது நான் தான் அவர்களுக்கு அதை ஏற்படுத்தும்படிக்கு அவ்விதமாக நான் இறங்கினேன். ஏசாயா 11:2 படிக்க நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம். It is an anointing. It is an anointing of the Lord. அது ஒரு அபிஷேகம். அது கிடைக்கும் பொழுது என்ன நடக்கும்? தூக்கி எறிபட்டு ஜன்னலுக்கு வழியாலே போவாய். எங்க கிடக்கும்? ஒரு இடத்திலையும் அப்படி இல்லை. கீழே விழுந்து உருளுவாய். ஒரு இடத்திலையும் அப்படியே இல்லை. விசுவாசித்தால் நீ பெற்றுக்கொள்வாய். அது உனக்குள்ளே வரும். அது ஒரு அபிஷேகம். இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளலாம். வாஞ்சியா இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நடுங்க வேணாம். கத்தரு இல்லை, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். எங்களோடு உடன்படிக்கை பண்ணிய தேவன் எரேமியாவுடைய புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தை எடுப்போம். எரேமியா 32:40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்கதே இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்தே. இதுதான் இயேசுவுக்கு நடந்த காரியம். எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்தே. அது ஒரு அபிஷேகம். It's an anointing. புதிய ஏற்பாட்டு, பழைய ஏற்பாட்டிலே வெளியாலே வார்த்தை இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே நான் அவர்களுக்கு சதையான ஒரு இருதயத்தை கொடுத்து நான் என் வார்த்தைகளை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன் என்று தேவன் சொன்னார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே I will write those words in their hearts. இந்த வார்த்தை உன் அருகிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே, இந்த வார்த்தை உன் வாயிலே. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தையாக அந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல போனால் நீண்ட நேரம் எடுக்கும். அது ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த முறை நாங்கள் ஆராயலாம். எவ்விதமாக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இது நேரிடும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இது சூழ்ந்து கொள்ளும். அதோடு நிப்பாட்டுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், ஓ அவர்கள் பிள்ளைகள் என்ன நடக்கும்? That's right. நீ பயப்படுகிறாயா? கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? அந்த கேள்வி நீதான் கேட்க வேணும். அந்த கேள்வி நீதான் கேட்க வேணும். கடைசியாக இந்த செய்தியை முடிக்கும் நேரத்தில் கடைசி காரியத்தை கவனிப்போம்.
சரியோ சரியோ? பிரசங்கியினுடைய புத்தியத்தை கடைசி அதிகாரத்தை எடும். கடைசி தானே, அப்ப மெசேஜ் முடிய போகுது. கடைசியா பாப்ப நாங்க என்ன சொல்ல போறாரு ஆண்டவர். நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? ஆயத்தமாட்டா கையெழுத்து மேலுக்கு. ஆல்ரைட், கர்த்தரை கண்டார். சரி, பிரசங்கி புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசியாக பார்ப்போம். சொல்லு, என்ன பாருங்க, சொல்லு. கடைசி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொல்லு, அதை அவதானிப்போம். சரி, 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. செய்தியின் கடைசியாக ஆண்டவர் சொல்வதை கேட்போமாக. என்னவாம்? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. சபைக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வீட்டுக்கு போவோமாக. அப்படியா இருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுவோமாக, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் வெட்ட வெளிச்சமாக்குவார், நியாயத்துக்கு கொண்டு வருவார். எல்லாத்தையும் வெளிச்சமாக்குவார், எல்லா அந்தரங்கத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஆகையால் தேவனுக்கு பயந்திரு, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்திரு. அதுவே உன்மேல் விழுந்த கடமை. இதுவே பிள்ளைகளே உங்கள் மேல் விழுந்த கடமை. நீ பயப்படும் நேரத்திலே அவருடைய ஆசீர்வாதங்களை ஒன்றும் தடை பண்ண முடியாது, ஒன்றும் தடை பண்ண முடியாது. இன்றைக்கும் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம், சிறு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். உமது இரக்கத்தினால் நான் இழுக்கப்பட்டேன், உம்மண்டை வந்தேன். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒரு அபிஷேகமாக அவருக்கு கொடுத்து, இந்த நாளிலே எனக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்க பண்ணினதே நீர்தான். இயேசுவை அபிஷேகம் பண்ணினவர் என்னையும் அபிஷேகம் பண்ணியவர்களும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எனக்குள்ளே வருவதாக உமது வார்த்தையிலே கூறியபடி இந்த பயம் இந்த இருள் மூடும் நாட்களிலே, பிசாசின் அட்டகாசம் பெருகும் நாட்களிலே, காரிலே ஜனங்களை மூடும் நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இறங்கட்டும், எனக்குள்ளே வருவதாக. இந்த கரத்தை வைத்து பெற்றுக்கொள். எனக்குள்ளே வருவதாக நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் தாப்பனே, என்னுடைய தாப்பனே, இந்த அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். இந்த கர்த்தருக்கு பயப்படும் அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும், எனக்குள்ளே வரட்டும், எனக்குள்ளே வரட்டும். இன்றைக்கு எனக்கு தேவை இயேசுவே. உமக்கு தேவையானால் எனக்கும் தேவை. என்னை மன்னித்து இந்த அபிஷேகத்தை உம்மை விட்டு பிரியாதபடி கொடுப்பேன் என்று உடன்படிக்கையிலே சொல்லி இருக்கிறேன். உம்மை விட்டு பின்வாங்காதபடி அவர்களுக்கு எனக்கு பயப்படும் பயத்தை போடுவேன். சொன்னவர் நீர், சொன்னபடி செய், சொன்னபடி செய். பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். The Lamb on the throne, I